ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஆனால் உங்களை பாடுபடுத்தி கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனாக அது இருக்கும். வீடு மாடு மனையை சேர்ந்தவர்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஒரு லேண்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் அது நடக்கும். எடுத்தோடனே கிடைக்காது. அடுத்ததாக ராசியில் இருக்கக்கூடிய குரு 5, 7, 9 பார்க்குறார். அதனால் நிறைய லாபங்களை, தன லாபங்களை தருகிறார். 2ஆம் வீட்டிலே இருக்கக்கூடிய செவ்வாய், வக்கர செவ்வாய் என்ன தருகிறார்? 12 கூடிய செவ்வாய் வக்கரம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்கும்போது தன லாபங்களை குறைக்கிறார். பணப்பிராப்தி, பண சேர்க்கையே இல்லாமல் பண்றார். பணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறார். ஸோ செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவது ஏப்ரல் 10க்கு அப்புறம் தான். அப்பதான் உங்களுக்கு இந்த பணப்பிராப்தியில லாக்கான விஷயங்கள் சரியாகும். 4 கூடையன் உச்சம் பெற்று 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் சப்போர்ட் பண்ணுது. யார் யாரு? சனி, உச்சம் பெற்ற சுக்கிரன், ராகு, புதன் போன்ற அத்தனை பேரும் சப்போர்ட் பண்றாங்க. இவர்கள் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மிக சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ரொம்ப பிரமாதமான விஷயங்கள்லாம்